வர்க்க கணித சக்கரத்தில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது D3 அப்படின்னு சொல்லப்படுகிற திரேக்கான சக்கரம். இந்த திரேக்கான சக்கரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் D2 ஹோரா சக்கர கணிதம் பற்றி நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப பேர் கிட்டத்தட்ட சார் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தது, அதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 35 மினிட்ஸ் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிட்டு இந்த D3 சக்கரத்தை 2 வகுப்புகளாக எடுத்திருக்கேன். இந்த வகுப்பு ஒன்று, அடுத்த வகுப்பு ஒன்று, ரெண்டுமே D3 திரேக்கான சக்கரத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது இல்லாமல் இந்த வீடியோக்களை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலைன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஐடிக்கு வந்துடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்து உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறதுக்கு வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ், பாடங்கள் புரியல இல்லை ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதுக்கான பதிவுகள் 24 மணி நேரத்தில் பதிலாக தரப்படும். இப்போது D3 திரேக்கான சக்கரத்துக்கு உள்ளே போகிறோம். D3 அப்படின்னு நான் சொல்கிற போது 3 அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு ராசி சக்கரத்தை, அதாவது 30 பாகைகள் கொண்ட ஒரு ராசி சக்கரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறது. ஈக்குவல் பகுதிகளாக பிரிக்கிறோம். 3 ஈக்குவல் பகுதினா என்னவாக இருக்க முடியும்? 10 பாகைகள் கொண்ட ஒவ்வொரு பகுதி. இந்த முதல் 10 பாகை முதல் திரைக்கானம், இரண்டாவது 10 பாகை இரண்டாவது திரைக்கானம், மூன்றாவது 10 பாகை மூன்றாம் திரைக்கானம் அப்படின்னு அழைக்கப்படும். இதை சில பேர் தீ போடுவாங்க, சில பேர் இத்து போடுவாங்க. ரெண்டுமே கரெக்டு தான் தமிழில். அதனால தான் நான் மேலே தீயும் ப்ராக்கெட்டில் இத்தும் கொடுத்துருக்கேன். அதனால் திரைக்கானமா கேள்வி வேண்டாம். இந்த திரைக்கானத்தை வச்சு என்ன சார் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இளைய சகோதரர்கள், ஒரு ஜாதகருக்கு இளைய சகோதரர் அவர்கள் நிலை, அவருக்கான தைரிய முயற்சி ஸ்தானம், அப்புறம் திரேக்கான அங்க விபாவ கணிதம். இது என்ன விபாக கணிதம் அப்படின்னா, இந்த திரேக்கானம் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு உடல் பகுதிகளை குறிக்கும். அதை பற்றியும் அந்த உடல் உறுப்பில் ஏதாவது பாதிப்புகள் அதை பற்றியும் பார்க்கலாம். விபத்துகள் மற்றும் ஆபத்துகள் ஏற்படக்கூடியது, கர்ம வினைகள் பற்றியும் திரைக்காணத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஜாதகருக்கு எங்கே மச்சம் மறு இது இருக்கு வரப்போகிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே எதுக்கு அடிப்படையாக இருக்குன்னா, இந்த D1 வச்சு பிரிக்கப்பட்ட இந்த திரேக்கான சக்கரம் தான் மிக உதவிகரமாக இருக்கும். இப்போ நாம D3 திரேக்கான சக்கரம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு ராசி சக்கரம் பாகைகளுடன் தேவை. அந்த பாகை விவரங்களுடன் இருக்கிறத வச்சு தான் நம்ம D3 அமைக்க போகிறோம். அப்போது முதல் 10 பாகையில் இருந்தால் முதல் திரைக்கானம், ரெண்டாவது 10 பாகையில் இருந்தால் ரெண்டாவது திரைக்கானம், மூணாவது 10 பாகையில் இருந்தால் மூணாவது திரைக்கானம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்போ ராசி கட்டத்தில் முதல் 10 பாகையில் ஒரு கிரகம் எந்த ராசியில் இருந்தாலும் அது அதே ராசியில் தான் இருக்கும் D3 அமைக்கும் போது. அதுவே ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் ரெண்டாவது திரைக்கானத்தில் எந்த ராசியில் இருந்தாலும் D1ல எந்த ராசியில் இருக்கோ அதுலேருந்து 5ஆம் இடத்துக்கு D3 போயிடும் அந்த கிரகம். அதுவே மூன்றாவது திரைக்கானம் சொல்லப்படுகிற 20 பாகையிலிருந்து 30 பாகையில் ஒரு கிரகம் எந்த ராசியில் இருந்தாலும் தான் இருக்கிற அந்த ராசியிலேருந்து 9ஆம் இடத்துக்கு D3ல போயிடும். இப்படி தான் கிரகங்கள் வகைப்படுத்தப்பட்டு D3 சக்கரம் அமைக்கப்படுது. இப்போ கொடுக்கப்பட்ட ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் கடகத்தில் இருக்குது, சூரியன் கன்னியில் இருக்குது, சந்திரன் தனுசில் இருக்குது, செவ்வாய் மகரத்தில் இருக்குது, புதன் கன்னியில் இருக்குது, குரு விருச்சிகத்தில் இருக்குது, சுக்கிரன் கன்னியில் இருக்குது, சனி ரிஷபத்தில் இருக்குது, ராகு மகரத்தில் இருக்குது, கேது கடகத்தில் இருக்குது, மாந்தி மீனத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லக்னம் 3ஆவது திரை காணும், அப்படின்னால 9ஆம் இடமான மீனத்துக்கு போயிடும். சூரியன் 2ஆவது திரை காணும், அப்போ அது 5ஆம் இடமான மகரத்துக்கு போயிடும். சந்திரன் 3ஆவது திரை காணும், அப்போ அது தனுசுலேருந்து 9ஆம் இடமான சிம்மத்துக்கு போயிடும். செவ்வாய் 3ஆவது திரை காணும், அது மகரத்துலேருந்து கன்னிக்கு போயிடும். புதன் முதல் திரை காணும், அங்கேயே இருக்கும், கன்னிலேயே தான் இருக்கும். குரு முதல் திரை காணும், அதுவும் மாறாமல் விருச்சிகத்திலேயே தான் இருக்கும். சுக்கிரன் 3ஆவது திரை காணும், அது கன்னிலேருந்து ரிஷபத்துக்கு போயிடும். சனி 2ஆவது திரை காணும், ரிஷபத்துலேருந்து 5ஆம் இடமான கன்னிக்கு வந்துடும். ராகு 2ஆவது திரை காணும், அது மகரத்துலேருந்து ரிஷபத்துக்கு போயிடும். கேது 2ஆவது திரைக்கானம், கடகத்துலேருந்து விருச்சிகத்துக்கு போயிடும். மாந்தி மீனத்தில் 3ஆவது திரைக்கானம் அப்படின்றதுனால 9ஆம் இடமான விருச்சிகத்துக்கு வந்துடும். இதுதான் இந்த D3 திரைக்கான சக்கரம் அமைக்கும் விதம். இப்போ நாம D3 திரைக்கான சக்கரம் எப்படி அமைக்கிறதுன்ற விரிவாக பார்த்தோம். அது முதல் திரைக்கானத்தில் இருந்தால் அதே ராசியிலையும், ரெண்டாவது திரைக்கானத்தில் இருந்தால் அந்த ராசியிலேருந்து 5ஆம் இடத்துக்கு D3லையும், மூணாவது திரைக்கானத்துலேருந்து அந்த ராசியிலேருந்து 9ஆம் இடத்துக்கு D3லையும் போகும்னு சொல்லி அந்த விவரங்கள் ஒரு அட்டவணையாக நம்ம லக்னத்திலிருந்து மாந்தி வரைக்கும் பார்த்தோம். அதை கொண்டு இங்கே இந்த ராசி சக்கரத்துக்கு ஏற்ற D3 திரைக்கான சக்கரம் என்னவா இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு,
D3 லக்னம் வந்து மீனமாக இருக்குது. அந்த D3ல வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி காம்பினேஷன். அடுத்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல வந்து குரு கேது மாந்தி, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன். இதுதான் D3 திரைக்கான சக்கரம் அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்துக்கு D1க்கு. இது உங்களுக்கு பார்வைக்காக விரிவாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். மற்றபடி சக்கரம் அமைக்கும் விதம் முந்தையதில் நம்ம பார்த்தது தான். இப்போ D3 திரைக்கானம் அமைச்சாச்சு. அமைச்சதுக்கப்புறம் என்ன கவனிக்கணும்? முதல்ல வர்க்கோத்தம திரைக்கானம் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது D1 ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அதே கிரகம் அதே ராசியில் D3லையும் உட்காந்து அது வர்க்கோத்தமம். அது வந்து ஒரு அசாத்தியமான பலத்தை பெறும். அப்போது உதாரணமாக லக்னாதிபதி திரைக்கான வர்க்கோத்தமம் விட்டிருந்தால் ஜாதகர் வந்து மிக உயர்ந்த ஆரோக்கியம், எதற்கும் கலங்காத மன வலிமை, சாதிக்கும் பிடிவாத குணம் இதெல்லாத்தையும் எடுத்திருப்பார். அப்போது இங்கே வர்க்கோத்தமம் அப்படி எது இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல கவனிச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது ஜன்ம திரைக்கானம். லக்னம் D1லேருந்து அந்த லக்னம் வந்து திரைக்காணத்தில் எங்கே விழுது அதை பொறுத்து ஜாதகருடைய குணாதிசயம் மாறும். அப்போது முதல் திரைக்காணத்தில் விழுதா, ரெண்டாவது திரைக்காணத்தில் விழுதா, மூணாவது திரைக்காணத்தில் விழுதா அப்படின்றது தான். அப்போது முதல் திரைக்காணத்தில் விழுந்தால் கடினமான உழைப்பாளி, எதையும் சுய முயற்சியில் அடையக்கூடியவர். இரண்டாவது திரைக்காணம்னா மற்றவர்களோட ஆலோசனையை கேட்டு செயல்படுவார், கொஞ்சம் மென்மையான அணுகுமுறை கொண்டவர். இதே மூணாவது திரைக்காணம்னா நிர்வாகத்தில் நல்லாயிருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், மற்றவங்கள வேலை வாங்குறதுல கில்லாடி. இந்த விஷயங்கள் வந்து ஒருத்தர் ஸ்ட்ராங் பாயிண்டாக நிற்கும் அதோட குணாதிசயத்தில். அடுத்தது இந்த D3 திரைக்காணத்துக்கு D1லேருந்து 22வது திரைக்காணாதிபதி அப்படிம்பாங்க. அது யார் அப்படின்றது வரும். அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அப்படின்றது கவனிக்கணும். பொதுவாக 22வது திரைக்கான அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் ராசி கட்டத்தில் 8ஆம் அதிபதி யாரோ அவர் எந்த திரைக்காணத்தில் போய் உட்கார்றாரோ அவர் தான் திரைக்கான அதிபதி. அப்போ அவர் வந்து 6, 8, 12ஆம் அதிகள் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த கிரக தசாபுத்திகள் நடக்கும்போது கண்டங்கள் அல்லது நிதி இழப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் இதை கண்டிப்பாக 22வது திரைக்கான அதிபதி அமர்ந்திருக்க நட்சத்திரம் என்னன்னு கண்டிப்பாக நாம் பார்த்தே தீரணும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சனி. அவர் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் 2வது திரைக்காணத்தில் இருக்கிறார். அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே திரைக்காணத்தில் வருவார் அப்படின்னா அந்த ராசிக்கு 5வது ராசியான கன்னியில் வருவார். அப்போது அந்த கன்னியினுடைய அதிபதியான புதன் இந்த ராசி கட்டத்துக்கு 22வது திரைக்கான அதிபதி. திரைக்காணம் அப்படின்றது ராசி சக்கரத்தில் 3ஆம் பாவத்தினுடைய விரிவு, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்துடைய விரிவு. இதை வந்து புருஷார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த பாவத்தோட பாவத்தை புருஷார்த்தம். இந்த D3ல வந்து அதாவது ராகுவோ கேதுவோ லக்னத்தில் இருந்தால் அது சகோதரர்களுக்கு அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கு முற்பிறவியில் இந்த ஜாதகர் ஏதோ பாக்கி வச்சிருக்காரு, ஒரு கடமையை செய்யலை, அதனால் டெபிட் கடமை பாக்கி இருக்குது, அதை இந்த பிறவியில் முடிக்கிறதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கர்ம வினைகளை இந்த ராகு கேது இந்த D3 திரைக்காணத்தில் சுட்டி காட்டும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாரா, இல்லை ஒரே இடத்துல இருப்பாரா, வேலை எப்படி செய்வார், ட்ராவலோடு சேர்ந்த வேலையா, இல்லை ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யா, இதை எல்லாத்தையும் வந்து நாம் D3ல 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 9ஆம் பாவம், 12ஆம் பாவம் இதை வச்சு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சரராசி திரைக்காணம் இருந்ததுன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம் பொதுவாக ஜாதகருக்கு அதிக ட்ராவல் கொடுக்கும். இதே ஸ்திரராசி திரைக்காணத்தில் இருந்தாங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பத்தில் ஜாதகர் வந்து ஒரு இடத்துல நிலைச்சி நின்று வேலை பார்க்க கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா D3 இந்த சகோதரர்கள் நம்ம சொல்லியிருக்கோம், குறிப்பாக இளைய சகோதரர்கள். அப்போது இந்த D3 சக்கரத்தில் 3ஆம் அதிபதியோட நிலையை வச்சு, இந்த ராசி சக்கரத்தில் 3ஆம் அதிபதி நிலை இருக்குல்லையா, அதை வைத்து இளைய சகோதரர் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்கள ஆண் குழந்தைங்க எத்தனை பேர், பெண் குழந்தைங்க எத்தனை பேர் என்று ஓரளவு துல்லியமாக சொல்ல முடியும். அதாவது கிரகங்களுடைய சுபாவத்தை பொறுத்து, அது ஆண் கிரகமா பெண் கிரகமா அப்படின்ற சுபாவத்தை பொறுத்து அது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தைன்னு சொல்கிறோம். இது 100% துல்லியம்னு ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வேரியேஷன்ஸ் வரும், அதில் சில இன்ஃப்ளூயன்சஸும் இருக்கும், அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது துல்லியமாக. அப்படின்னால இதை துல்லியம் சொல்லாமல் ஓரளவுக்கு துல்லியம் நம்ம சொல்கிறோம். அடுத்ததா திரேக்கான அங்க விபாகம்.
அப்படின்னா D3 சக்கரத்தில் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு திரைக்காணத்துக்கும் ஒரு உடல் உறுப்பை குறிக்கும். அந்த விவரங்கள் என்ன, 12 பாவங்களுக்கு 3 திரைக்காணம் அப்படின்னா 36 பாகங்களை குறிக்கக்கூடிய விவரங்கள் அதில் கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல் பாவகம் முதல் திரைக்காணம்னா தலை, ரெண்டாவது திரைக்காணம்னா கழுத்து, மூன்றாவது திரைக்காணம்னா அடிவயிறு. அதே ரெண்டாவது பாகம் முதல்னா வலது கண், இரண்டாம்னா வலது தோல், மூணாவதுனா பிறப்புறுப்புகள். மூணாவது பாகத்தில் வலது காது முதல் திரைக்காணம், ரெண்டாவது திரைக்காணம் வலது கை, வலது முழங்கால் மூன்றாவது திரைக்காணம். நாலாம் பாவத்தில் முதல் திரைக்காணம் வலது மூக்கு, இரண்டாவது திரைக்காணம் வலது உடல் பாகம், மூன்றாவது திரைக்காணம் வலது விரைப்பகுதி. ஐந்தாவது பாவத்தில் முதல் திரைக்காணம் வலது கன்னம், இரண்டாவது திரைக்காணம் வலது இருதய பாகம், மூன்றாவது திரைக்காணம் வலது தொடை. ஆறாவது பாவகத்தில் முதல் திரைக்காணம் இது வலது தாடை, இரண்டாவது திரைக்காணம் வலது நுரையீரல் மார்பகம், மூன்றாம் திரைக்காணம் வலது புறங்கால். ஏழாம் பாவகத்தில் முதல் திரைக்காணம் வாய், இரண்டாம் திரைக்காணம் தொப்புள், மூன்றாம் திரைக்காணம் கால்கள் பாதம். எட்டாவது பாவகத்தில் முதல் திரைக்காணம் இடது தாடை, இரண்டாம் திரைக்காணம் இடது நுரையீரல் மார்பகம், இடது புறங்கால், மூன்றாம் திரைக்காணம். ஒன்பதாம் பாவகத்தில் இடது கன்னம் முதல் திரைக்காணம், இடது இருதய பாகம் இரண்டாம் திரைக்காணம் மூன்றாம் திரைக்காணம் இடது முழங்கால். இதே 10ஆம் பாவத்தில் இடது மூக்கு முதல் திரைக்காணம், இடது உடல் பாகம் இரண்டாவது திரைக்காணம், இடது தொடை மூன்றாம் திரைக்காணம். 11ஆம் பாவத்தில் இடது காது முதல் திரைக்காணம், இரண்டாம் திரைக்காணத்தில் இடது கை, மூன்றாம் திரைக்காணத்தில் இடது விரைப்பகுதி. 12ஆம் பாவத்தில் முதல் திரைக்காணம் இடது கண்ணை குறிக்கும், இரண்டாம் திரைக்காணம் இடது தோலை குறிக்கும், மூன்றாம் திரைக்காணம் மலதுவாரத்தை குறிக்கும். இப்படி இந்த அங்க உறுப்புகள் விவரங்கள் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது எதுக்கு சார் பயன்படும்? இந்த அங்க உறுப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா, விபத்துகள் ஆபத்துகள் நேர்கிற போது எந்த பகுதியில் எந்த இடத்துல அடிபடும், மச்சம் மருக்கள் உடல்ல எந்த பகுதியில் எந்த இடத்துல இருக்கும், இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த திரைக்கான அங்க விபாக அட்டவணை மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது. இப்போ திரைக்கான சக்கரம் வெறும் நோய்களை மட்டுமல்ல, அதாவது விபத்து ஆபத்து என்ற நோய்களை மட்டுமல்ல, ஒரு பிறவிலேயே எந்த இடத்துல மச்சம் மரு அமைஞ்சிருக்கிறது அதை சொல்றதுக்கும், பின்னால சில பேருக்கு மச்சமோ மருவோ தோன்றக்கூடியதையும் கண்டறியறதுக்கு உதவும். இது துல்லியமாக சொல்ல முடியும். இதுக்கு முதல்ல நான் இப்போ தான் ஏற்கனவே பார்த்தபடி திரைக்கான அங்க விபாக அட்டவணையை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, முதல்ல 22வது திரைக்காணாதிபதி அல்லது லக்னாதிபதி எந்த பாவகத்தில் இருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும். D3 அட்டவணைப்படி அது முதலா இல்லை ரெண்டாவதா இல்லை மூணாவது திரைக்காணமானு பார்த்து, அது எந்த உடல் உறுப்பு பகுதியை குறிப்பிடுதோ அந்த இடத்துல மச்சமோ அல்லது மருவோ அந்த கிரகத்தை பொறுத்து அமையும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய தன்மை அந்த பாவத்தில் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் அது அமையும். அது கலரும் சில நேரத்தில் இருக்கும். இப்போ 22வது திரைக்காணாதிபதி D3 அமர்ந்திருக்கும் பாவகம், அவர் எந்த திரைக்கான பாகையில் இருக்கிறாரு, இதை வச்சு தான் நம்ம அங்க விபாக அட்டவணையோட ஒப்பிட்டு இதை சொல்லணும். அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கொடுக்கப்பட்டிருக்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 22வது திரைக்காணாதிபதி யாருன்னு கேட்டோம். நம்ம ஏற்கனவே புதன் சொல்லிட்டோம். இந்த 22வது திரைக்காணாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் கன்னி ராசியிலேயே தான் இருக்கிறார். ஏன்னா முதல் திரைக்காணத்தில் இருக்கிறதுனால அவர் அங்கேயே தான் இருக்கிறார். இந்த முதல் திரைக்காணம் அப்படின்ற பகுதி குறிக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு மச்சம் இருக்கும் அப்படின்னு நாம சொல்ல முடியும். அது லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால 7ஆம் பாவகம் என்பது தொப்பிலை சுற்றி வரலாம், அந்த இடத்துல மச்சம் இருக்கும் அப்படின்னு அறுதிட்டு நாம சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, ஆக்சுவலா 7ஆம் பாவத்துல முதல் திரைக்கான பகுதி வாயை குறிக்கும், ரெண்டாவது திரைக்கான பகுதி தொப்புளை குறிக்கும், மூன்றாவது திரைக்கானம் கால்கள் பாதத்தை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரைக்கான சக்கரத்துல 7ஆம் இடத்துல புதனோட சனி செவ்வாய் சேர்க்கையும் இருக்கு. அப்போ அவங்களையும் பொறுத்து இருக்கிறதுனால இந்த வாய், தொப்புளை சுற்றி, கால்கள், பாதம் கண்டிப்பா இந்த 3 இடத்துல மச்சம் இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. இது செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கான அது மச்சம் சிவந்து கொஞ்சம் இருக்கலாம். சனி இருக்கிறதுனால கால்கள் பாதத்தில் உள்ள இருக்கிறது கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கருப்பா இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்ல முடியும். மற்ற இடத்துல வாய் தொப்புல இருக்கிறது லைட்டா சிவந்து இருக்கலாம், அதாவது ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய கருப்பு குறைஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாக இந்த மச்சங்கள் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கிரகங்களை பொறுத்து இருக்கும்னு சொன்னோம். சனி பகவான் வந்து மச்சத்துக்கு காரகர். அவர் தொடர்பு கொண்டா கருப்பு இடத்துல பெரிய மச்சம் அல்லது மறு இருக்கும். இது செவ்வாய் தொடர்பு கொண்டா சிவப்பு நிற மச்சம் அல்லது தழும்பு இருக்கும். புதன் அப்படின்றது வந்து பச்சை அல்லது கருமை நிறம் கலந்த ஒரு சின்ன சின்ன மச்சங்களாக இருக்கலாம் அல்லது அந்த இடத்துல வந்து க்ரௌடடாக கிளஸ்டர் நிறைய புள்ளி புள்ளியான மச்சங்கள் அப்படி இருக்கலாம். குரு தொடர்பு கொண்டிருந்தால் தேன் நிறத்தில் அல்லது பொன் நிறத்தில் மச்சம் இருக்கும். சுக்கரன் இருந்தால் எடுப்பான அழகான மச்சம் இருக்கும். இதுதான் வந்து கிரகங்களை பொறுத்து மச்சங்களுடைய தன்மை மாறுறது அப்படின்னு சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்று வாய்ப்பகுதியில் இல்லைன்னா தொப்புளை சுற்றி அல்லது கால்கள் பாகத்தை சுற்றி இடுப்பு பகுதின்னு கூட சொல்லலாம் தொப்புள்ன்றதை. அதனால் இடுப்பு பகுதியில் மச்சம் அல்லது மறு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இது கொஞ்சம் அழுத்தமான கருப்பு நிறத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 7ஆம் பாவகம் அப்படின்றது ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் ராசி. மேஷம், மிதுனம், சிம்மம், துலா, தனுசு, கும்பம் இந்த ஆண் ராசிகளில் இல்லை. அப்போ அது என்ன பெண் ராசியாக தான் இருக்குது. அப்போது இந்த பாவகம் ஒருவேளை ஆண் ராசியாக இருந்தால் உடலோட வலது பக்கத்திலும், அதுவே பெண் ராசியாக இருந்தால் உடலோடைய இடது பக்கத்துலையும் இந்த அடையாளம் இருக்கும். இந்த மச்சம் மறு எந்த பக்கம் இருக்கும் சார் அப்படின்னா தொப்புளை சுற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை பொறுத்து பார்க்கணும். ஏன்னா பெண் ராசியாக இருக்கிறதுனால. அதே சுப கிரகங்கள் பார்த்தா மச்சமாகவும், பாவ கிரகங்கள் அல்லது அசுப கிரகங்கள் பார்த்தா அது தழும்பாகவோ அல்லது மறுவாகவோ உடல்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பலாபலன் பார்க்கும்போது திரைக்காணத்துல ஒரு கிரகத்தினுடைய வலிமை அல்லது பலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த பாவக அதிபதிகள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் முக்கியம். ஒரு பாவகத்தோட திரைக்காண அதிபதி சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டா பாவக ரீதியாக அந்த பாவகம் சுட்டி காட்டுற முயற்சிகள் எல்லாம் எளிதாக விரைவாக நடக்கும். இதுவே அசுப கிரக தொடர்பு அல்லது பாவ கிரக தொடர்பு இருந்ததுன்னா அல்லது 22வது திரைக்காணாதிபதி அதாவது 22வது திரைக்காணாதிபதி அல்லது 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த துறையில் வந்து அந்த பாவகம் சார்ந்த காரகத்துவ துறையில் வந்து ஜாதகர் கடும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் தாமதமாயோ அல்லது தடைகளோடையோ இந்த காரிய ஜெயம் பார்க்க முடியும். அப்போது பொதுவாக பலாபலன் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல D1 அடுத்து D3 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கணும். இதில் வந்து D1ல் வந்து முதல்ல 3ஆம் அதிபதியோட நிலை என்ன? ஏன்னா நம்ம D3 அப்படின்றது 3ஆம் பாவத்துடைய விரிவாக்கம்னு சொல்கிறோம். அப்போது அதில் D1ல் 3ஆம் அதிபதியோட நிலை என்ன? அதுக்கப்புறம் அவர் D3ல் எங்கே இருக்கிறார் அதை பார்க்கணும். அடுத்தது இந்த காரகர் ஆனால் செவ்வாய் சகோதர காரகர் இல்லையா, அந்த செவ்வாயோடைய வலிமையை வந்து D3ல் உறுதி பண்ணணும். அடுத்து என்ன மாதிரி தசா புத்தி நடக்குது, அதில் தசாநாதன் 3ஆம் D3ல் வந்து நல்ல இடத்துல இருக்கிறாரா? நல்ல இடம்ன்றது 1, 5, 9, 10, 11 இந்த இடங்கள்ல அந்த காலகட்டத்தில் ஜாதகரோட முயற்சிக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். இப்படியாக வந்து நம்ம ஒவ்வொரு பாவக அதிபதியை வந்து அந்த திரைக்காணத்துடன் தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா அதனுடைய வலிமை எளிதாக புலம்படும். அதுக்கு ஏற்ப பலாபலனுடைய சுப அசுபத்தன்மைகள் வெளிப்படும். நம்ம ராசி கட்டத்தில் 3ஆம் பாவம்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறாங்கன்னா தைரிய வீரியம் இளைய சகோதரம் அப்படின்னா பெரும்பாலும் சொல்கிறோம். இந்த தைரிய வீரியம் இளைய சகோதரம் இப்படின்றது வந்து எப்படி D3 திரைக்காணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, அதனுடைய நிலை எப்படி இருக்கும், வலுவிழந்து இருக்குமா வலுவாக இருக்குமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கான இது. அப்போ 3 விஷயங்களை முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று D3 லக்னம், அது வலுவாக இருக்கணும். ஜாதகம் எந்த சூழலையும் தளராத மனோர்தியனால இருப்பார். அந்த D3 லக்னாதிபதி லக்னத்திலேயே அமர்ந்திருந்தார்னா அல்லது லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருந்தார்னா ஒரு காரியத்தை தொடங்கினா அதை முடிக்காம விட மாட்டார். அதுக்கான முழு திறன் ஆற்றல் கொண்டவர்னு அர்த்தம். அடுத்தது வந்து D3யுடைய 3ஆம் பாவக அதிபதி, D3ல வந்து 3ஆம் பாவக அதிபதி சுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தா இளைய சகோதரத்தோட அனுகூலம் இருக்கும், அவர்களோட இணக்கமான உறவு இருக்கும். அதுவே 6, 8, 12ல் மறைந்தோ சனி ராகு போன்ற பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தா சகோதரோட கருத்து வேறுபாடு அல்லது அவர்களால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நிலையில இருக்கும். இது இளைய சகோதரங்களோட மூத்த சகோதரருடன் அல்ல. அடுத்தது செவ்வாய் திரைக்காணத்தில் 3, 6 அல்லது 10ஆம் இடங்கள் அமர்ந்திருந்தா செவ்வாய் கிரகம் D3 திரைக்காணத்தில் 3, 6, 10 ஆகிய இடங்கள் அமர்ந்திருந்தா ஜாதகருக்கு வந்து ஒரு அபாரமான துணிச்சல் இருக்கும். வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அதுவே அந்த லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பலம் இழந்து வலுவிழந்த நிலையில் இருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா ஜாதகர் வந்து கொஞ்சமான ஒரு தடை வந்தால் ஒரு முயற்சி ஏற்படும், சின்னதாக ஒரு தடை வந்தால் கூட சரி
அதுக்கே அசந்து போய் வேணாம் அது செய்ய வேணாம், நம்மளுக்கு இது நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு கைவிட்டக்கூடிய சூழல் உருவாகும். D1 ராசி சக்கரத்தில் 3ஆம் பாவம் குறிக்கக்கூடிய காரகத்துவங்களுக்கு D3 விரிவான விளக்கம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் புருஷார்த்தம் சொல்லுவோம். அப்போ D3லையும் 12 பாவங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பாவமும் என்ன மாதிரி ஒரு பலனுக்கு கொடுக்கக்கூடிய காரகத்துவத்தை வச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாவகம் லக்ன பாவகம் ஜாதகரோட மொத்த உடல் வலிமை, மன உறுதி, ஒரு செயலை தொடங்கிறதுக்கான உந்துதல், அதாவது புஷ்அப், இது தலை மற்றும் மூளையோட ஆரோக்கியத்தையும் ஜாதகர் சவால்களை எப்படி எதிர்கொள்வார் அப்படின்ற விஷயங்களையும் சுட்டி காட்டக்கூடிய பாவகம். 2ஆம் பாவகம் அப்படின்ற குடும்பத்தை வழிநடத்த அவர் என்ன மாதிரி முயற்சிகள் எடுப்பார், எந்த மாதிரி பேச்சுகள் மூலம் காரியம் சாதிப்பார் அப்படின்ற திறமையை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கண் பார்வை திறன், நிதி ஆதாரங்களை உருவாக்குவதற்கான உழைப்பு, இதையும் சுட்டி காட்டும். 3ஆம் பாவகம் அப்படின்றது மிக முக்கியமான பாவம். இது இளையசருடன் உறவு முறைகளை பற்றியோ, அவங்களுடைய கை வலிமை, அதே நேரத்தில் தோள்கள் பலம், புஜபலம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய வீரம், துணிச்சலையும் குறிக்கக்கூடியது. 4ஆம் பாவகம் அப்படின்றது வீடு, நிலம், வண்டி, வாகன வசதிகள், அது வேணுங்கிறதுக்காக அவர் என்ன மாதிரி முயற்சி பண்ணக்கூடியவர் அப்படின்றது குறிக்கிறது. இது மன அமைதி, மார்பு பகுதி, நுரையீரல் பகுதியோட ஆரோக்கிய நிலைப்பாடுகளையும் சுட்டி காட்டக்கூடியது. 5ஆம் பாவகம் அப்படின்றது ஒரு இன்டெலிஜென்ட் பிளானிங், சாதுரியமான திட்டமிடல், அப்புறம் குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக இவர் என்ன மாதிரி உழைப்பு, என்ன மாதிரி முயற்சிகள் செய்கிறார் அந்த விஷயங்கள், அப்புறம் குலதெய்வ வழிபாட்டில் இவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மேல் வயிறு மற்றும் இருதயத்துடைய வலிமையையும் சுட்டி காட்டக்கூடிய பாவகம் இது. அடுத்ததா 6ஆம் பாவகம், இது எதிரிகளை முறியடிக்க என்ன மாதிரி முயற்சிகள் செய்கிறோம், நோய்களை எதிர்க்கக்கூடிய உடலின் எதிர்ப்பு சக்தி என்ன மாதிரி இருக்குது, கடன்களை அடைக்க நாம் என்ன மாதிரி செயல்கள் பண்ணுறோம், அந்த உழைப்பு என்ன, இதெல்லாம் சுட்டி காட்டும். அது இல்லாமல் இது செரிமான மண்டலத்துடைய ஆரோக்கிய குறைபாடுகளையும் சுட்டி காட்டக்கூடியது. 7ஆம் பாவகம் அப்படின்றது வாழ்க்கை துணையோடு இணைந்து என்ன மாதிரி முயற்சிகள், என்ன மாதிரி கூட்டு செய்தொழில் அல்லது கூட்டு தொழில் செய்கிறதில் காட்டுற அக்கறை, அதுக்கு கிடைக்கக்கூடிய பப்ளிக் ரிலேஷன், சமூக தொடர்பு, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் அது இடுப்பு மற்றும் சிறுநீர் பையனுடைய ஆரோக்கிய குறைபாடுகளையும் சுட்டி காட்டக்கூடியது. 8ஆம் பாவகம் அப்படின்றது எதிர்பாராத தடைகளை தரக்கூடிய நிலை இருந்தாலும் அதை தாண்டக்கூடிய மனோபலம் நம்மகிட்ட இருக்கா, அதுக்கு பக்கபலமாக எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸுங்கிற ஆயுள் காப்பீடு அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்றவற்றை குறிக்கும். அதோட பரம்பரை சொத்துக்களை நாம் எடுக்கிறதுக்கு, நமக்கு இருந்தது அது நமக்கு வர்றதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் சுட்டி காட்டும். இது பிறப்பு உறுப்புகள், உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு பாதை, மலதுவாரம், அந்த இதை தொடர்பான ஆரோக்கிய நிலைகளை சுட்டி காட்டக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகம், இது பாக்கியஸ்தானம் அப்படின்னப்படும். பாக்கியம், தந்தை மற்றும் குருமாருடைய ஆசையை பெற நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அப்புறம் தொலைதூர பயணங்கள் என்ன மாதிரி அப்படின்றது சுட்டி காட்டக்கூடியது. தொடை மற்றும் எலும்புகளில் இருக்கக்கூடிய தமனிகளினுடைய பலத்தையும் பலகீனத்தையும் சுட்டி காட்டக்கூடிய பாவகமும் கூட. அடுத்ததா 10ஆம் பாவகம். இந்த 10ஆம் பாவகம் ஒரு கர்ம வினைக்கேற்ப ஒருத்தருக்கு வேலையிலையோ அல்ல தொழிலையோ அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பிளஸ் உச்சக்கட்ட உழைப்பு, இதை குறிக்கக்கூடியது. இது முழங்கால் மற்றும் இவர் பப்ளிக் ரிலேஷன்ஸில், அதாவது பொதுமக்கள்கிட்ட அன்பு பெறது, அங்கீகாரம் பெறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் இந்த பாவகம் குறிப்பிடும். அடுத்து 11ஆம் பாவகம் அவருக்கான லாபங்கள், விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள செய்யக்கூடிய முயற்சிகள், அது ஃபைனலாக இருக்கலாம் அல்லது ஆரம்ப கட்ட முயற்சிகளாக இருக்கலாம், அந்த மாதிரி முயற்சிகளை குறிக்கக்கூடியது இந்த பாவம் அது சுட்டி காட்டும். அதே நேரத்தில் மூத்த சகோதரோட ஆதரவு, கணுக்கால் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலத்தில் சீரான செயல்பாடு இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களையும் சுட்டி காட்டும். 12ஆம் பாவகம் அப்படின்றது குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஜாதகர் தனது சொந்த உழைப்பையும் நேரத்தையும் எவ்வளோ தியாகம் பண்ணுறார், ஒரு புது இடத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போய் அங்கே நிலையாக இருக்கிறதுக்கு அவர் என்ன மாதிரி முயற்சிகள் செய்கிறார், அங்கே என்ன மாதிரி தடைகள் வருது செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அவருடைய தைரியத்தை குலைக்கக்கூடிய மறைமுக பயம், அது சூழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது வேறொருத்தவங்க பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம், அந்த மன வலிமை சார்ந்த பயங்களையும் சுட்டி காட்டக்கூடிய இடம் அது. அதே நேரத்தில் விபத்து, நோய் காரணமாக ஜாதகர் தன்னோட சேர்த்து வச்ச பணத்தை மருத்துவமனைக்கு செலவிடக்கூடிய சூழல் வருமா அப்படின்றதையும் சுட்டி காட்டக்கூடியது. நீண்ட தூர பயணங்கள், புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது போன்ற விஷயங்களையும் திட்டமிட்ட பிரயாணங்களையும் இந்த பாவகம்
சுட்டி காட்டும். பொதுவாக ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது சார், முன்னேற முடியல, கர்மான்னு நினைக்கிறோம், இல்லை என்ன பண்ணாலும் கீழே தள்ளி விடுறது சார், கர்மான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பேன். இந்த கர்ம பாக்கிகளை அது ராகுவும் கேதுவும் தான் டிசைட் பண்ணுது. அதில் ஜாதகருடைய தனது உடலாலேயோ அல்லது தன்னுடைய செயலாலேயோ எத்தகைய கர்ம பாக்கிகளை கழிக்க வந்திருக்கிறார் அப்படின்றது இந்த D3 திரைக்கானம் சுட்டி காட்டும். அப்போ இதில் நிழல் கிரகமான ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல அமருதோ அதை வைத்து அந்த பாவகம் சார்ந்த செயல்பாடுகள் காரகத்துவங்கள்ல அவருக்கு கர்ம வினை செயல்படுதுன்னு அர்த்தம். இது ராகு இருக்கிற பாவகத்தை நோக்கி ஜாதகருடைய முயற்சிகளும், கேது இருக்க பாவத்தை நோக்கி ஜாதகருடைய தியாகங்கள், அதாவது அந்த விஷயத்தை விட்டு கொடுக்கறதும் செய்ய வேண்டியிருக்கும். பொதுவாக ராகு இருக்கிற இடம் அப்படின்னா நீங்கள் எதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, முயற்சி பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று விதைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இதுவே கேது இருக்கிற இடமா இருந்தால் அறுவடை பண்ண போகிறீங்க, ஏதோ ஆல்ரெடி விதைச்சதை அறுவடை பண்ணி அந்த செயல்பாடுகளை முழுமையாக நீங்கள் பெற போகிறீங்க கையில். அது ரிசீவிங், அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஜாதகர் முற்பிறவியில் மற்றவங்களோட உழைப்பை சரியாக அங்கீகரிக்கிற விளைவா, இந்த ஜாதகர் கொடுக்கப்பட்டிருக்க ஜாதகர் இருக்கு இல்லையா, இந்த ஜாதகர் முற்பிறவியில் மற்றவரோட உழைப்பை சரியாக அங்கீகரிக்கலை, அதனுடைய விளைவாக இப்போ இவர் உழைக்க போராடுறதுக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பார், நல்லா செய்வார், ஆனால் யாருமே அவரை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, அவருக்குரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக அவர் போராட வேண்டியிருக்கும். இதுதான் கொடுக்கப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கர்ம வினை என்னன்னு சொல்லப்படுகிற விஷயமாகும். D3 திரைக்காணத்தில் இந்த ராகு கேது எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ அதை வச்சு நாம் அவங்களுக்கான கர்ம வினையை சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ லக்ன பாவத்தில் இருந்து ஆளுமை நிலைநாட்ட கடும் முயற்சி ஜாதகர் எடுப்பார். சுய அடையாளத்துக்காக போராடுற கர்மா அதுதான் அவருக்கு போன ஜென்மத்தில் அவருக்கு கர்ம வினையாக நிற்குது, அவங்களுடைய இது கர்ம வினையாக நிற்குது. அதுவே கேது இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை அல்லது ஆன்மீக தேடலுக்காக தன்னை வருத்தி கொள்வது, ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை ஆன்மீகமாக இது அடைஞ்சே தீருவேன் அப்படி செய்யக்கூடியது எல்லாத்தையும் செய்கிறது, அதான் கேது இருந்தால் நடக்கக்கூடியது. அதுவே 2ஆம் பாவத்தில் ராகு இருந்ததுன்னா குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு, நிதி ஆதாரங்களை சேர்க்கறதுக்கு பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய கர்மா. அதுவே கேது இருந்தால் குடும்ப உறவுகளில் ஒரு பிடிப்பற்ற தன்மை, அடுத்தவங்க உழைச்ச பணம் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது, நம்ம உழைச்ச பணத்தையும் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது, இது கடனை உருவாக்கக்கூடிய கர்மா. அடுத்து 3ஆம் பாவமானதா ராகு இருந்திருந்தால் இளைய சோதருக்காக உழைக்கிறது அல்லது அவர்களால் தான் ஏமாறப்பட்டு பாடம் கற்கிற கர்மா. அதுவே கேது இருந்தால் இளைய சகோதர உறவை துண்டிக்கப்பட்டுரும் அல்லது அவர்களுக்காக தியாகம் செஞ்சுட்டு எதுவும் எதிர்பார்க்காத நிலையில் இருக்கக்கூடிய கர்மா. அதுவே 4ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் சொத்துக்கள் மற்றும் வாகன வசதியை அடைய துடிக்கிற கர்மா, இது தாயினுடைய ஆரோக்கியத்திற்காக உழைக்க வேண்டிய கர்மா. அதே கேது இருந்திருந்தால் சொந்த ஊர் அல்லது அந்த ஊட்ட விட்டே விலகி வந்துடணும், மன அமைதிக்காக போராடுகிற அல்லது இயங்குகிற கர்மா. அடுத்து 5ஆம் பாவகத்தில் இருந்திருந்தால் ராகு புத்திசாலித்தனமான திட்டமிடல் இருந்தாலும் அதன் மூலம் அதிகாரத்தை பெற முயற்சி பண்ணுறது, குழந்தைகளோட முன்னேற்றத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும், எதிரிகளை ஒடுக்க போராடுவாங்க, ஆனால் இதுக்காகவே டைம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய கர்மா இருக்கும். அதே கேது இருந்தால் பூர்வ புண்ணிய தொடர்போட குழந்தைகளுக்காக சில மன உளைச்சல் அல்லது தர்ம காரியங்கள் ஈடுபட வேண்டிய நிலை வரும். 6ஆம் பாவகத்தில் ராகு இருந்திருந்தால் போட்டிகளில் வெல்லணும் அப்படின்ற முனைப்பு அதிகமாக இருக்கும், அதில் தன்னுடைய முழு திறமை முழு நேரத்தை செலவிட வேண்டிய கர்மாவாக அமையும். அதுவே கேது இருந்தால் தீராத கடன் அல்லது விசித்திரமான நோய் வந்திருக்கும், அந்த நோயை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டே இருந்துகிட்டு இருக்கணும், பொறுமையாக அதை கையாண்டு அதை சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய கர்மா. இது 6ஆம் பாவத்தில் கேது இருந்தால் இருக்க வேண்டிய நிலையாகும். அடுத்ததாக 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸில் அப்படி சமூக தொடர்புகள் அப்புறம் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் மூலமாக மென்மேலும் வளரணுன்ற ஆசை வெளியிடும், அதனால் வெளிவட்டாரத்தில் கௌரவம் தேடுற கர்மா. அதே கேது இருந்தால் வாழ்க்கை துணை அல்லது கூட்டாளியோட கருத்து வேறுபாடு இருக்கும், மற்றவர்களுக்காக உழைச்சி ஏமாந்து போக வேண்டிய கர்மாவாக இருக்கும். 8ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் ரகசிய வித்தைகள் அல்லது மறைமுகத்துவமாக சொத்துக்கள் அடையிற முயற்சி, அது கடும் முயற்சியாக இருக்கும். அப்புறம் ஆயுள் குறித்த தேடல் இதெல்லாம் நடக்கும், இந்த இடத்துக்கு கொண்டு போகும் கர்மா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதுவே கேது இருந்தால் திடீர் விபத்துகள் அல்லது அறுவை சிகிச்சை மூலமாக உடல் ரீதியாக வேதனைகளை கொடுத்து கர்ம வினைகளை கழிக்கிற காலமாக இருக்கும். 9ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் தந்தை வழி கௌரவத்தை பெற போராடுற கர்மாவாக அமையும். இதுவே கேது இருந்தால் குரு அல்லது தந்தையிடம் விலகி அவங்கள்ட்ட விலகிடுவாங்க மொத்தமாக, அந்த மாதிரி விலகி ஆன்மீக தேடலில் இது இகபர சுகங்களை மறக்கக்கூடிய சூழ்நிலை தரக்கூடிய கர்மா. அடுத்து 10ஆம் பாவத்தில் ராகு இருந்தால்
தொழிலில் உச்சத்தை எப்படியாவது அடையணும், அதில் புகழை பெறணும், அப்புறம் அதில் வந்து தான் தான் சிறந்தவர் அப்படின்னு பெறணும் அங்கீகாரம் அப்படின்னு ஓயாமல் உழைக்கக்கூடிய அதிகார பசி கொடுக்கக்கூடிய கர்மா. அதுவே கேது இருந்தால் வேலையில் அடிக்கடி மாற்றம் இருக்கும், செய்கிற வேலையில் திருப்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கும், ஆனாலும் இந்த வேலையை செய்யணும். அப்புறம் கர்மமே பலனாக உழைக்க வேண்டிய சூழலை கொடுக்கக்கூடிய கர்மா, அதான் கர்ம யோகின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னு உழைப்பாங்க, எனக்கு என்ன நான் வந்தா போனேன் என்ன அது உழைப்போம் அப்படின்னு அந்த உழைக்கக்கூடிய கர்மயோகியாக இருக்க வேண்டிய கர்மாவை கொடுத்தாகும். 11ஆம் பாவகம் லாபங்கள் வரும், நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து செல்வாக்கு இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்தாலும் அதை தானே எடுத்துக்கணும் அப்படின்ற பேராசை கொண்டுக்கக்கூடிய கர்மா. அதே கேது இருந்தால் மூத்த சகோதர வழியில் சிக்கல் இருக்கும், லாபம் வந்தாலும் அது தர்ம காரியங்களுக்காக செலவாயிடும், அந்த மாதிரி ஒரு கர்மா இருக்கும், தனக்குன்னு வர சேமிப்பாக அமையாது. அதே 12ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் ரகசிய முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தமாக தனது ஆற்றல் சக்தியெல்லாம் செலவிடுற கர்மா. அது வந்து தனக்கு வருமா இல்லையா திரும்ப அப்படின்னு தெரியாது, ஆனால் அதுக்கு செலவு பண்ணியே தீர்வாங்க. அதுவே கேது இருந்தால் அங்கே முக்தி அல்லது மோட்சத்துக்கான தேடல் இருக்கும், தனிமையாக இருக்க விரும்புவாங்க, மருத்துவ செலவுகள் அதிகமாக கூட வரும், இதன் மூலமாக கர்மா வந்து கழிக்க பார்ப்பாங்க. இதுதான் வந்து ராகு கேது வச்சு திரைக்காணத்தில் ஒருத்தருக்கான கர்ம பலன், கர்ம வினை என்ன அப்படின்னு நாம் கண்டறிகிற மெத்தட். இதை வச்சு ஒரு ஜாதகர் கர்ம வினையில் கஷ்டப்படுறாரா அப்படின்றத நம்ம உறுதி பண்ணி சொல்லலாம். இது இந்த வார வகுப்பு, இந்த திரைக்கான வகுப்பு இதோட இந்த வாரத்தில் முடிவடையுது. அடுத்த வாரம் இந்த 22வது திரைக்காணாதிபதி அப்படின்னு சொல்கிறோமே, அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அது என்ன பண்ணும், அதுலேருந்து என்ன மாதிரி விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படும், அது மரண கண்டங்களை சுட்டி காட்டுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வகுப்பில் ஏதாவது சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் போடுறேன். வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த வார வகுப்பு இத்துடன் நிறைவு. அடுத்த வாரம் மீண்டும் 22வது திரைக்காணாதிபதி திரைக்காண சக்கரத்தில் இருக்கிற நிலையை வச்சு என்ன மாதிரி விபத்துகள், ஆபத்துகள் அல்லது கண்டங்கள், பாதிப்புகள் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத மிக முக்கியமாக பார்ப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.